ஹோட்டல் நல்லா இருக்குல்ல? ஃபுட்டு கூட டேஸ்டியா இருக்குடி. ரொம்ப நேரமா ஒன்னு நோட் பண்ணியா? ஒருத்தன் சாப்பாட பார்த்ததுல நம்மள கண்டுக்கவே மாட்டேன்றான். கவிதா சூப்பர் டி, நல்ல ஹோட்டலா கூட்டிட்டு வந்திருக்க. கவிதாவோட செலக்ஷன் எப்பவுமே சூப்பர் டி. புது மாப்பிளைய பார்த்தல, அப்படியே ஸ்கூல் பையன் மாதிரி அடக்க ஒடுக்கமா உட்கார்ந்துருக்காரு. அவரடி ஸ்கூல் பையன், பெரிய கடத்தல் மண்ண. பாக்குறதுக்கு தான் ஆள் சாதாரணமா அப்ராணி மாதிரி தெரியுறாரு. ஆனா பிருத்திவிராஜ் மாதிரி எல்லாம் கவிதாவை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்காரு. சும்மா இருடி. செம்ம போல்டு செழியா நீங்க. என் ஆளு பீச்சுக்கு வரது கூட யோசிப்பான். ஏய், சும்மா எப்ப பார்த்தாலும் ஓட்டிட்டு இருக்காதா? யாரு நானா? நீதான் வாழ ஓடிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. ஓகே பில். நோ இது எங்க பார்ட்டி, நாங்க பே பண்றோம். ஹலோ, நாங்க ஒண்ணு காசு எடுக்க பேக் எடுக்கல, கர்ச்சீஃப் எடுக்க தான் பேக் எடுத்தோம். நீங்க அதுக்குள்ள அளந்து விடுறீங்க. உங்க பர்ஸ் காலி பண்ண தானே நாங்க வந்திருக்கோம். பர்ஸ் காணுமா? பர்ஸ் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்தேன், ஆனா சரி நல்லா தேடி பாருங்க. சீக்கிரம் நல்லா தேடி பாருங்க. பர்ஸ் கொண்டு வந்தீங்களா? இங்கதான் வச்சேன். சாப்பிடுங்க. ஜூஸ் சாப்பிடுறியா? பரவாயில்லடா, நீ சாப்பிடுறா. நல்லா தேடுங்க. நல்லா தேடி பாருங்க. பர்ஸ கொண்டு வந்தீங்களா? சார் கேஸ் இல்ல, பரவாயில்ல, கார்டு கொடுங்க. இல்ல சார், அது பர்ஸ். கவிதா என்னடி ப்ராப்ளம்? நத்திங் டி. எக்ஸ்கியூஸ் மீ சார், வர வழியில எங்க பர்ஸ் மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. இவர் வீட்டுல போய் கேஷ் கொண்டு வந்துருவாரு. அது வரைக்கும் நாங்க எல்லாருமே இங்கே இருக்கோம். என்ன மேடம் சொல்றீங்க? ப்ளீஸ் சார், அவர் நிச்சயமா கேஷ் கொண்டு வந்துருவாரு. நாங்க தான் இங்க இருக்கோமே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். எங்க நீங்க சீக்கிரம் வீட்டுல போய் கேஷ் கொண்டு வாங்க. போங்க, சீக்கிரம் போங்க. கவிதா ரொம்ப கோவமா இருக்காரு. ஏண்டி கவிதா, சாப்பிட்டதுக்கு காசு கூட கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாதவன் கூட ஓடியாந்தல்ல, நீ இன்னும் அனுபவிப்ப. ஏடா பிச்சைக்கார பையல, என்ன நம்ம பேசி என் பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். உன்னால ஒரு ஹோட்டல் பில்ல செட்டில் பண்ண முடியுதாடா? உனக்குலாம் எதுக்குடா லவ், கல்யாணம், ஒரு பொண்டாட்டி? சுந்தரம், என்னப்பா பப்ளிக் பிளேஸ்ல? என்னப்பா பப்ளிக் பிளேஸ்? ஓ, அசிங்கமா இருந்து சங்கடப்படுறியா? அதெல்லாம் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களுக்கு தான், உப்பு போட்டு சாப்பிடுறவங்களுக்கு தான். இவனுக்கு எல்லாம் கிடையாதியா? முழிக்கிறான் பாரு, முழிக்கிறான் பாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட்டிட்டு வர தெரியுது, ஒரு கண்ணியமா நடந்துக்க தெரியுதுடா. இவன் கூட சேர்ந்து இவனும் அவமானப்படி நிக்கிறான் பாரு. அப்பா ப்ளீஸ். என்ன கோவம் வருதா? உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதா? சுந்தரம் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருப்பா, சொன்னா கேளு. விடு. இதோ பாரு, இந்த பயல நம்பி வந்த என் பொண்ணோட நிலைமையை பத்தியா? பப்ளிக் முன்னால அவமானப்படி நிக்கிறான். இவளுக்கு இந்த அசிங்கம் தேவையா? இவளை நான் எப்படிலாம் வளர்த்துருப்பேன்? இவளுக்கு பண கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? ராணி மாதிரி இருந்தாயா? இவளுக்கு இந்த கேவலம் தேவையா? நீ உன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டே இன்னும் என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்க போறியோ? ஸ்டாப் இட் பா. There's a limit for everything. அப்புறம் நல்லா இருக்காது. என்னடி நல்லா இருக்காது? உன்னை அப்படியே அரஞ்சா சரி. இருப்பா, சொன்னா கேளுப்பா. விடு விடு. என்ன நீ மிரட்டுறியா? நீ அவ்வளவு பெரிய ஆளா? ஏன்பா ஏன் பேரு இன்னும் நின்னுட்டு இருக்க? இவன் கிட்ட இருந்து சல்லி காசு பேராது. இவன் ஒரு வெத்து பையன். இஸ் a beggar. வேணும்னா இவனை கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் வெங்காயம் அரியவை, பூண்டை உரிக்கவை. அதுக்கு தான் இவன் லாக்கி. பரதேஷ் சொன்னா கேளுப்பா, வாப்பா. பண்ணாட. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கப்பா. வா 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 வா, நீ வா வீட்டுக்கு. கவிதா ஷட் அப். ஒரு பர்ஸ் கூட பத்திரமா வச்சுக்க தெரியல. என்ன ஆம்பள நீங்க? சீ. இல்ல கவிதா, பேசாதீங்க. விடு கவிதா, ஏன் டென்ஷன் ஆகுற? நாங்க தரோம். இத போய் ஏன் பெருசு பண்ற? ஏன் இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற? இரு, நாங்க பணம் தரோம். எவ்வளவு இருக்கு? 2500. கவிதா உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? கொடு. உன்கிட்ட?
போங்கயா. சொல்ற வேலையை செய்ய உயிரை வாங்கிட்டு பெரிய வம்பா போச்சு. ஏம்பா அந்த கார்னர் இருக்கிற கப்போர்டை யார்ப்பா ஃபிக்ஸ் பண்ணுது? நான் தான் ஃபிட் பண்ணேன். நீயா என்னையா ஃபிக்ஸ் பண்ண? சும்மா கட 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 ஆடிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ என்னன்னு போய் பாரு போ. சரிங்க ஐயா. போய் சீக்கிரம். உங்களை வச்சு வேலை வாங்கறதுல மண்டை காய்ச்சல் போல இருக்கு. நல்ல ஆளை பிடிச்சேன் நான். சீக்கிரம் விட்டு சீக்கிரம். இப்படிதான் பண்றதா? நாளைக்கு திரைப்படம் வச்சுட்டு எவ்வளவு ஸ்லோ நடக்குது பாரு வேலை. என்ன சார் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? பேசாதீங்க. எப்படி ஆணை அடிக்கிற பார்த்த ஆளு என்னமோ சின்ன குழந்தைக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி. சீக்கிரம் வேகமா அடிங்க. எப்ப இந்த கப்போர்ட்ல செஞ்சு எப்ப ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? இந்த பாருங்க சார், இந்த வேலைக்கு ஒரு ஸ்பீட் இருக்கு. அந்த ஸ்பீடு தான் எங்களால் வேலை செய்ய முடியும். ஆணிலாம் எப்படி ஸ்பீட் அடிக்க முடியும்? நீங்க என்ன சும்மா கூலிங் கிளாஸ் போட்டு கட்டட வேலை மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் அடிக்க சொல்றீங்க? வேலை நடந்துட்டு இருக்குல்ல? இருப்பா இரு. ஏன் டென்ஷன் ஆகுற? நான் அப்படிதான் சொல்லுவேன். இதெல்லாம் பார்க்க தானே நான் குத்துக்கல் மாதிரி இங்க நின்றுட்டு இருக்கேன். அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா? சீக்கிரம் செய்யா. டீ சாப்பிட்டியா? சாப்பிடல சார். சாப்பிடலையா? இரு நான் வரவழைக்கிறேன். கொஞ்சம் இப்படி வரியா? என்ன விஷயம் வா சார்? வா. அவுட் சீக்கிரம். டேய் பாஸ் செய்யுங்கடா. என்ன சொல்லுங்க. அம்மா இதுக்கெல்லாம் என்ன செலவாச்சு? எவ்வளவு பில்லு? எது கேக்குறீங்க? அட சொல்லுப்பா. அவுட் சீக்கிரம். இந்தாங்க மொத்த பில்லு இங்க இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். ஆமா கபோர்டு எத்தனை பண்ண? கபோர்டு 4. ஒவ்வொரு கபோர்ட்லயும் ஒரு 3000 ரூபாய் அதிகம் போட்டுக்க. அலமாரி எத்தனை? அலமாரி 5. 5. ஒவ்வொரு அலமாரிலையும் 2000 ரூபாய் அதிகம் போட்டுக்க. என்ன சார் சொல்றீங்க நீங்க? அப்படி ஒரு கணக்கு நீ சொல்லி வையா. நான் பணத்தை வாங்கி அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ல எனக்கு 70%, உனக்கு 30%. ஓகே? என்ன சார் சம்மதிக்கிட்டே கமிஷன் அடிக்கிறீங்க? வாயா அப்படி. என்னையா புரியாத ஆளா இருக்க? என் சம்பந்தி தண்டபாண்டி இருக்கானே, அந்த ஆளு அநியாயத்துக்கு வட்டியை வாங்கி பணத்தை கொட்டி குவிச்சு வச்சிருக்காயா. அந்த ஆள்கிட்ட இருந்து இப்படி வாங்குறதுல தப்பே இல்லையா? நான் சொல்றத மட்டும் செய், மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு பேசாம இரு. சீக்கிரம் வேலை ஆகட்டும். சரி இப்போ வேகமா செய்யா. பாரு மசம் இருக்காதீங்க. சம்பந்தி வரான். நான் சொன்னா ஞாபகம் இருக்குல்ல? வாங்க சம்பந்தி வாங்க. ஆமா விஜி வாங்க மாப்பிள்ள வாங்க. பாத்தீங்களா எப்படி கடகடன் வேலை நடக்குது? நான் எங்கேயும் போகாம இங்கே இருந்து கண்ணு கட்டமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி நாளைக்கு காலையில எல்லா வேலையும் முடிஞ்சிரும்ல? அதெல்லாம் ஐடியா. காலையில எதுவும் சாப்பிடாம இங்கேயே பழியா கிடந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கெங்க எதை செட் பண்ணணும், எந்தெந்த கலர் எப்படி எப்படி அடிக்கணும்னு இன்ச்சு பை இன்ச்சா அப்படியே டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. என்ன கடைக்கு வர கஸ்டமர்ஸ் அப்படியே லபக்குன்னு கவர் பண்ணல. என்ன கார்பெண்டர் சார் சும்மா இருக்கீங்க? சம்பந்தி வந்த உடனே பில்ல காட்டி செட்டில்மெண்ட் வாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்துட்டார்ல. பில்ல காட்டுங்க, பணத்தை வாங்கிங்க, செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும். பாருங்க நாளைக்கு அவரை தொல்லை பண்ணக்கூடாது. நாளைக்கு அவரு ரொம்ப பிஸியா இருப்பார். என்ன சம்பந்தி நான் சொல்றது சார் தானே? விஐபி எல்லாம் வருவாங்க, அவங்கள போய் அவர் வரவே இருக்கணும். அப்ப நம்ம தொல்லை பண்ணக்கூடாது. சம்பந்தி கரெக்ட் தானே? பாருங்க எதுவா இருந்தாலும் இப்பவே அவர்கிட்ட பேசி செட்டில்மெண்ட்டை முடிச்சிருங்க. என்ன எடுத்துட்டு வரையா? என்னப்பா அது கண்ணாடி அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போல இருக்கு. எவனும் உடைச்சிட மாட்டான். நான் தான் சம்பந்தி ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். சரி இது என்ன பேப்பர்லாம் துண்டா ஒட்டி கிடக்கு? அப்படியா? கார்பெண்டர் பில்லை கொண்டு போய் கொடு. சரி இந்தாங்க கொண்டா. பாருங்க சம்பந்தி பில்லு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்களா? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, வர வேலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, ஆள் கூலி வேறு அதிகமாகிடுச்சு, அதுதாங்க ஐயா, வேற ஒன்றும் இல்லையா. ஏங்க மரம் விலையெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? அதான் எனக்கும் புரியும். இந்த சேரோட விலை என்ன 15,000 போட்டிருக்கீங்க? அவ்வளோ வராது. ஆமாங்க. இல்லைங்க 10,000 தான் போகிறோம். 5,000 ரூபா கூட இருக்கு சேரோட விலையில. சம்பந்தி நான் கூட கேட்டேனே, என்ன விலையெல்லாம் அதிகமா இருக்கேன்னு.
இது உங்களுக்குன்னு ஸ்பெஷலா டிசைன் ஆமாங்க, உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்றீங்க. ஸ்பெஷல் கேர் எடுத்து நான் தான் நல்ல வேலைப்பாடா இருக்கணும்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லையே. என்னங்க நான் தான் சேரை பார்த்தனே அப்படி ஒன்றும் பெரிய வேலைப்பாடு இருக்கிற மாதிரி தெரியலையே. அது வெளிப்பார்வைக்கு தெரியாது சம்பந்தி, அது உள் வேலைப்பாடு. உள் வேலை உள்வேலைப்பாடா? அப்படி ஒண்ணு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையா மாமா? கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி ஒண்ணு இருக்குது மாப்ள, எனக்கு இப்பதான் தெரியும். இருந்தாலும் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு செலவாகுதே. பகுடி, வாடகை, அப்புறம் விளம்பரம், அது இது என்ன ஒன்றும் புரியலையே. இல்ல மாமா, இது நீங்க செய்யற மாதிரி வட்டி பிசினஸ் இல்ல. வட்டி பிசினஸ்க்கு எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி கன்சூமர் பிசினஸ்க்கு இதெல்லாம் தேவை. இது செலவில்ல மாமா, இன்வெஸ்ட்மெண்ட். பாத்தீங்களா சம்பந்தி, என் பொண்ணு கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டான். சரி, கார்பெண்டருக்கு கூட இவ்வளவு செலவா உதைக்குதே. சார் வந்து என்னப்பா நீங்க மாமா பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து வேலை வாங்கிட்டு இருக்காரு, அவரை போய் சந்தேகப்படுறீங்க? மாப்பிள, சம்பந்தி எவ்வளவு பெரிய ஆளு, அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் அப்படி பேசிட்டு இருக்காரு. இத பாருங்க சம்பந்தி, என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பணம் ஏன் பணம்னு நான் பிரிச்சு பாக்குறதே இல்லை. இந்த கடையை என் சொந்த கடையை தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லன்னா எனக்கு ஷேர் மார்க்கெட் இருக்கவே இருக்கு, அதுல டைவர்ட் ஆட்டு அப்படியே போயிட்டு இருக்க மாட்டேனா? ஆனா அப்படி செய்யலையே. இத பாருங்க சம்பந்தி, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல, காலம் கெட்டு கிடக்குது. எல்லாம் இந்த கமிஷன் வாங்குற பயிரெல்லாம் இருக்கானுங்க. என் கண்ணுல விளக்கண்ணை விட்டுக்கிட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, இதப்பா இதை சரி படி. சரிங்க. இந்த பணத்தை அட்வான்ஸா வச்சுக்க, போகும்போது மிச்சத்தை கணக்கு பார்த்து செட்டில் பண்ணிட்டு போறேன். சரி வாடா. சம்பந்தி, அப்பா கொஞ்சம் இருங்க. என்ன வேலைப்பா செஞ்சிருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு தடவை செய்யாதீங்க, புரியுதா? மை டியர் சைல்ட், நீ என்னம்மா சொல்ற? கமிஷன் அடிச்சத பத்தி தான் சொல்றேன். இந்த மாதிரி லூசுத்தனமா பண்ணுவாங்க. செய்யறதுல ஒரு டேலண்ட் வேணா? இப்ப பாருங்க, என் மாமா எப்படியோ கடைசியில மோப்பம் முடிச்சிட்டாரு. இத பாருங்கப்பா, கமிஷன் அடிக்கிறதும் ஊழல் பண்றதும் நமக்கு ஒன்றும் புதுசு இல்ல. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இத பாருங்க, இனிமேலாவது யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இருங்க. நான் கூட என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். இனிமே பாரு, நான் கரெக்டா இருப்பேன். நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் தெளிவா செய்யுங்க. யாருக்கும் சந்தேகம் வர்ற மாதிரி இருக்க வேணாம், புரியுதா? நான் வரேன். நான் இப்படி ஒரு பெண்ணை பெக்கிறதுக்கு என்ன தவம் பண்ணிருக்கணும்? அத்தை, இந்தாங்க. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. அவன் என் வயித்துல பிறக்காம போயிருந்தா அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதோன்னு தோணுது. உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நாங்களே எங்கேயாவது கோயில் குளம்னு போயிருப்போம். எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. அத்தை, எதுவுமே கைவிட்டு போகல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இருக்கோம். அத்தை, என்னம்மா? நீங்க கல்யாணத்தை பத்தி அம்மா கிட்ட பேசுனீங்களாமே? அம்மா சொன்னாங்க. உங்க உள்ளுணர்வு எனக்கு புரியுது அத்தை. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க பேசுனது ரொம்ப நியாயம். ஆனா சூழ்நிலை சரிதா. நான் ஆசைப்பட்டது உண்மைதாம்மா. ஆனா உங்க அம்மா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையில நான் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டது தப்புதான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொன்னதுதான் விஸ்வம் கூட சொன்னார் அத்தை. ஆமா அத்தை, நான் விஸ்வமை போய் பார்த்து பேசினேன். இவ்ளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். ஆனா என்னோட சூழ்நிலை அவரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கு.
அதை நினைச்சு நாங்க 2 பேரும் வருத்தப்பட்டுட்டே இருக்கோம். இப்ப அவரை ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு மறுபடியும் அவர் ஜெயிலுக்கு அனுப்புனா என்னடா அது, தாலி கட்டினதுக்கு அப்புறமும் பிரிஞ்சு வாழறோமேன்னு அவர் வருத்தப்படுவாரு. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற எங்க ஆசையை விட நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிற உங்களோட ஆசை தான் எங்களுக்கு முக்கியம். அத்தை, நீங்க எங்க என்ன தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு தான் நான் சொன்னேன். என்னம்மா நீ இப்படி சொல்ற? உன்னை தப்பா நினைச்சதுனாலதான் இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் போக போக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க போறேன்னு தெரியல. என்ன அத்தை இது? ஏன் பழசையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா நீ ஈஸியா சொல்ற பழச நினைக்காதீங்க மறந்துருங்கன்னு. உனக்கு பண்ண கொடுமைகளை நான் எப்படி மறந்துட முடியும்? அது இன்னும் என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க. ஆமா, மாமா இங்க? அவரு இங்கதான் எங்கேயோ கடைக்கு போறேன்னு போனாரு, இன்னும் வர காணோம். அத்தை, வீட்ல ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க, நான் செய்யறேன். ஒண்ணு இல்லம்மா. அப்போ நான் கிளம்பட்டுமா? சாப்பிட்டுட்டு போய். இல்ல அத்தை, பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போறேன். பத்திரமா போயிட்டு. வரேன் அத்தை. கதவை சாத்திக்கிங்க. சரிம்மா, போயிட்டு வா.